सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता. சத்குருவின் ஆசீர்வாதத்தோடும் மாஸ்டர் அவர்களின் நல்லாசியோடும் இன்று நாம் இந்த புத்தகத்தை தொடர்ந்தோம். நாம கடந்த சில வாரங்களா குருச்சரித்திரம் அப்படின்ற ஒரு கிரந்தத்துல இருந்து சில லீலைகள், பகவானின் லீலைகளை இந்த சத்சங்கத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். குரு சரித்திரம் அப்படின்னாலே குருவை பற்றின, குரு மகான்கள் அவர்களை பற்றிய சரித்திரம் பொதுவான ஒரு கருத்து. அதனுடைய உள்ளடக்கமும் அதுதான். சோ குருன்றவங்க யாரு? நம்ம நிறைய தடவை சத்சங்கத்துல கேட்டிருக்கோம். குருன்றவங்க நம்ம அஞ்ஞானத்தை அழித்து மெய்ஞானத்தை நமக்கு தாங்க. இந்த குரு சரித்திரம் அப்படின்றதுல குரு பரம்பரையை பற்றி நமக்கு ரொம்ப அழகா நம்ம மாஸ்டர் நமக்கு கொடுத்திருக்காரு, தமிழ்ல எழுதி கொடுத்திருக்காரு. தத்தாத்ரேயர் அவர் தான் முதல் குரு. சோ அவரை பின்பற்றி ஸ்ரீபாதர், ஸ்ரீ வல்லபர், ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி, இப்படி இவங்களுடைய லீலைகள்லாம் இந்த சரித்திரத்துல நம்ம பார்ப்போம். குருவோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இல்லாம நம்மளால எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. குரு மட்டும்தான் நம்மள முக்திக்கான வழியை அடையறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் மூலியமா அடையறதுதான் ஒரு சாத்தியம் கூட. இது ஒரு ஸ்லோகம் உண்டு, மகாபெரியவா சொன்னது. குருமூர்த்திம் ஸ்மரே நித்யம் குரோ நாம சதா ஜபே குரோ ராஜ்னா பிரகுர்வேத குரோன்யம் ந பாவையே. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, மனம் இருக்கு இல்லையா, நம்ம மனம் சதா சர்வ காலமும் குருவினை தியானம் பண்ணணும். அவர்களுடைய நாமத்தை ஜபம் செய்யணும். அவர் கூறியபடி அவருடைய வழி உன் காரியத்தை நீ செய்யணும். என்னதற்கு குருவை தவிர இந்த உலகத்துல புதுசா என்ன கிடைக்கும் அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். சோ குருவின் மேன்மை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் மகாபெரியவர். இது நம்ம எங்கேயுமே போக வேணாம். குரு இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியும். குரு அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த செயலை ரொம்ப சிறப்பா செய்ய முடியுன்றதுக்கு நம்ம மாஸ்டர் ஒரு பெரிய உதாரணம். சாய்பந்து கலைஞரும் திருவிளையாடல் புக்கு படிச்சிருப்பீங்க. நம்ம மாஸ்டர் தன்னுடைய ஒவ்வொரு செயல்களிலும், தன்னுடைய எந்த ஒரு செயல் ஆரம்பிப்பதா இருந்தாலும் சாய்நாதரை வணங்கி அவரிடம் ஆசை பெற்று அவருடைய அனுகிரகம் வாங்கிட்டு அப்புறம் தான் செய்வார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவருடைய திருமண பந்தம். யாரோ ஒரு சன்னியாசி குளிருக்காக அவர் மேல ஒரு நைலான் புடவையை போத்துவாரு. அதை அவருடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, இது நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு. ஆனா அவர் பாபாவோட பதிலுக்காக காத்திருந்த ஷிரடி போயிட்டு இதுக்கான ரிசல்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நம்பிக்கையோட பக்தியோட வெயிட் பண்ணார். அது ரொம்ப முக்கியம். அதுக்கான ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா அத செஞ்சாங்க. சோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம மாஸ்டரே. இப்ப நம்ம சாப்டருக்கு வருவோம். போன வாரம் அனுசூயா மாதாவோட தத்தாத்ரேயர் அவதாரம் பார்த்தோம். இது அத்தியாயம் 5. நாமதாரகன் கேட்கிறார் சித்தமணி கிட்ட, சுவாமி, ஏன் கடவுள் இந்த கலியுகத்துல மாநில ரூபத்துல பிறக்கிறார், ஏன் பிறக்கணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே சித்தமணி சொல்றாரு, நாமதாரகா, தர்மத்தையும் நல்லோரையும் காப்பதற்காக கடவுளை மனுஷ ரூபத்துல அவதாரம் எடுக்கிறார். மனுஷ ரூபத்துல அவதாரம் எடுத்து சொன்னாலே பாதி நம்ம கேட்கறது இல்ல.
பாதி என்ன கால்வாசியும் கேட்கறதில்லை, மனசுக்குள்ள போறதில்லை. அப்ப சும்மா சொன்னா எப்படி நம்மள அடையும்? அதுக்காக ஸ்ரத்தையோட அவங்களே நம்மளுடைய கலியுகத்துல நம்மள மாதிரியே வாழ்ந்து நமக்கு சில அனுபவங்களை கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி மேன்மை அடையணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்ரீபாதரோட ஜனனம் தான் நம்ம இப்ப பார்க்க போறது. பீடாபுரம்ன்ற ஒரு இடத்துல அப்பல ராஜா சுமதின்ற தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப குழந்தைங்க பிறந்து இறந்துட்டு 2 பேர் மட்டும்தான் உயிரோட இருந்தாங்க. அதுல ஒருத்தர் குருடனாவும் உடவனாவும் இன்னொருத்தர் இருந்தாங்க. இந்த அம்மா ஒரு ரொம்ப அதிதீரமான பக்தியுடைய பதிவிரதை. இந்த பதிவிரதை அப்படின்றத போன தடவையும் பார்த்தோம் அனுசுயாவோட அம்மாவோட சாட்டர்லயும். சோ பதிவிரதைனா என்ன? ஜெனரலா பதிவிரதை அப்படின்னா பதினா கணவன். சோ கணவன் இல்லாமல் எந்த ஒரு காரியங்களையும் வீட்டு வாசல கூட அவங்க தாண்ட மாட்டாங்கன்றது ஒரு ஜெனரலான ஒரு அர்த்தம். அப்படி இல்லையா, மனைவி தன்னுடைய கணவன் மீது வைத்திருக்கும் ஒரு பக்திய பதிவிரதைன்னு சொல்லு. அந்த பதிவிரதா தர்மத்தால அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றிருக்காங்க பாருங்க. சுவாமியே மகனா பிறந்து ஒரு அவதார ரூபியா இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அவதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல, அதை பெற்றுக்க கொள்ளக்கூடிய இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. அந்த பதிவிரதா அப்படின்னு சொன்னா அந்யோன்யம்னு வச்சுக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்யோன்யம். அது எப்படிப்பட்ட அந்யோன்யம்? குறிப்பறிந்து நடத்தல். அவர் அடுத்து இதைதான் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி அது உடனே அந்த அம்மா கொண்டு செய்யறது. தமிழ்ல ஒரு சொல்லுவாங்க, சாதாரண ஒரு பழமொழி, எள்ளுனா எண்ணெயா இருக்கணும் அப்படின்னு. அவங்க நினைக்க கூட யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துல வந்துருந்துமா. அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யம், அவ்வளோ ஒரு அன்பு. இந்த பதிவரையை பெற்ற கணவன்மார்கள் எப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் மேன்மையான ஒரு இடத்தை அடைவாங்க. ஏன்னா அவங்களுடைய பாவம், அவங்களுடைய எண்ணம் எல்லாமே அவங்களுடைய வைப்ரேஷன் ஈக்குவலா இருக்கும். சுவாமி கும்பிடணுமா, அதுக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நியமனம் இருக்கு, இத செய்யணும், இல்ல நான் ஒரு யாசனம் கொடுக்கணும், எதுனாலுமே அதுக்கு அவங்க வைஃபோட 100% ஒரு கைகோர்ப்பு இருக்கும். இத ஔவையார் ரொம்ப அழகா சொல்றாங்க. 10வுக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடியிருக்கலாம் சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே யாமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் கேட்ட ஒரு வைஃப் இந்த மாதிரி லட்சங்களோட கிடைச்சா அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லா கூடியிருந்து தர்மத்தை நிலைநாட்டி மேன்மையான ஒரு வாழ்வை அடையலாம். அப்படி இல்ல, அதுக்கு எதிர்மாறான ஒரு அமைப்பு அமைந்ததுனால் சற்று யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்ல வேணாம், நீ சன்னியாசம் வாங்கிப்போ அப்படின்னு சொல்றாங்க. சோ பதிவிரதைன்றது அவ்வளோ ஒரு பெரிய மகத்துவம், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, எல்லாராலும் அத அந்த வார்த்தைக்காக வாழ முடியாது. சோ பதிவிரதைன்றது ஒரு மேன்மையான ஒரு சொல். சோ பதிவிரதா தர்மத்தோட அனுசூயா மாதா மாதிரி இங்கேயும் இந்த சுமதின்றவங்க அப்பரராஜாவோட வைஃப் ரொம்ப சுவாமி மேல பக்தியோட நம்பிக்கையோட அவர் குருடன் உடவன் அப்படின்னு அந்த குழந்தைகள் இருந்தாலும் அத ஒரு கஷ்டமா நினைக்காம அதுவும் ஒரு பிரசாதமா நினைச்சு தன்னுடைய வாழ்நாள நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல ஸ்ராத்தம் செய்யக்கூடிய ஒரு டைம் வந்துச்சு. அப்போ இங்க இருக்க பிராமணாலும் கூப்பிட்டு எப்பயும் செய்யற மாதிரி எல்லாம் யாகங்கள்லாம் செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அம்மா திடீர்னு ஒரு வெளியில பார்க்கும் பிராமணர் யாசனம் கேட்கிறார். அம்மா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது கொடுங்க அப்படின்னு. இந்த அம்மா பார்த்த உடனே
அந்த மாதிரி வீட்டுல இந்த மாதிரி பண்றாங்க, ஒரு திதி கொடுக்குறாங்க, அப்ப அந்த திதிக்கு வந்த அந்த அந்த அவாதான் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மத்தவா சாப்பிடணும்ன்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அவரை பார்த்த உடனே சாந்த ஸ்வரூபியான அவரு எல்லாரையும் சுவாமி இருக்காரு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அம்மா கண்கூடா பார்த்தாங்க. தத்த ரூபத்துல வந்திருக்காரு, அவரும் தத்தரே அப்படின்னு சொல்லி தத்தாத்திரேயரே நினைச்சிட்டு உடனே கொடுத்துடுறாங்க. யாசகம் கொடுத்துச்சு. கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லல. அவர் அப்படி கொடுத்தோன்னா, அந்த அம்மா கொடுத்தோன்னா அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சுவாமிக்கு. அதாவது யாரையுமே அவங்க கண்முன் தோணல, அவங்களுடைய ஒரே சுரூபமா தெரிஞ்சு சுவாமி மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அந்த பக்தியோட கூடிய அன்பு, அதனால அவங்க யார் அவரும் அதை வாங்கிட்டார். அப்ப சுவாமி சொல்றாரு, அம்மா நீ பண்ற இந்த பக்திக்கும் நம்பிக்கைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதனால ஏதாவது வரம் கேளு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இந்த அம்மா அவரை பார்த்து அந்த அந்த ரூபத்தை மனசுல வாங்கிட்டு இருக்கிறதுனால கண்கள்ல தண்ணி வந்துட்டு அவங்களுக்கு பேச என்ன கேட்கணும் அப்படின்னு தெரியல. கொஞ்ச நாளை கழிச்சு, சுவாமி நீங்க எல்லாம் தெரிஞ்சவர் இல்லையா, எனக்கு நிறைய குழந்தைங்க பிறந்து இறந்துட்டாங்க, அதுல ஒரு குழந்தை உடவனாவும் இன்னொரு குழந்தை குருடனாவும் இருக்காங்க. நீங்க என்ன அம்மான்னு கூப்பிட்டீங்க இல்லையா, எனக்கு நீங்க மகனா பிறக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அவங்களுடைய எப்படி ஒரு வார்த்தை பாருங்க, எனக்கு மத்தவங்களா இருந்தா ஏதாவது வேணும் கேட்போம், அப்படியெல்லாம் அந்த அம்மா கேட்கல. என்ன அம்மான்னு கூப்பிட்டீங்க இல்லையா, எனக்கு நீங்க மகனா பிறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சுவாமியும் யோசிக்கிறாரு, கலியுகத்துல நல் மார்க்கத்தை நிலைநாட்டவும் நல்லவங்களுக்காகவும் நாம அவதாரம் எடுக்கக்கூடிய டைம் வந்துருச்சு. சோ நம்ம இந்த அம்மாவுக்கு மகனா பிறந்து அதை சரி செய்யணும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டார். ஆனா ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்றார், எனக்கு சமமா ஒரு மகன் உங்களுக்கு பிறப்பான், ஆனா அவனை நீங்க எதுக்கும் நிர்பந்திக்க கூடாது, அவனுடைய பேச்சுதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா அவனால இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும், அதுக்கு முட்டுக்கட்டையா உங்களுடைய எந்த கோரிக்கைகளும் இருக்கக்கூடாதுன்றதுனால சுவாமி அப்படி சொல்றார். இந்த இடத்துல நம்பிக்கைக்கும் பக்திக்கும், பக்தியும் நம்பிக்கையும் அப்படின்னு ஒரு லைன் வரும். அதாவது பக்தி இருந்ததுன்னா கூடவே நம்பிக்கை வரும். அண்ணா தம்பி மாதிரி. சரி, பக்தினா என்ன, பக்தினா எப்படி என்ன அப்படின்றத, பக்தின்றது எதையும் சுவாமி கிட்ட எதிர்பார்க்காதது, இது வேணும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியமனம் இல்லாம எது கொடுத்தாலும் உங்களது, உங்களுடைய அருள் நீங்க கொடுக்கறது நான் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறேன் அப்படின்றதுதான் பக்தி. பக்தியின் மேன்மையான நிலை அது. பக்தியில 9 வகையான கூறுகள் இருக்கு. நீங்க எல்லாம் ரெகுலரா சத்தம் கேட்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிரவணம், கீர்த்தனை, ஸ்மரணம், வந்தனம், பாதசேவா, தாஷ்யம், பூஜை, சக்கியம், ஆத்ம நிவேதம். சிரவணம் அப்படின்னு சொன்னா கேட்கறது, காதால கேட்கறது. இது ஒரு சின்ன கதை சொல்லலாம். பிரகலாதன் அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே நாரதர் சொல்லக்கூடிய கதைகளை கேட்டே வயிற்றுல வளருவார். அதனால்தான் அவர் அசுர குலத்துல பிறந்தாலும் அவருடைய தந்தை மகா பலம் புரிந்தவரா இருந்தாலும் அவரை கொஞ்சம் கூட அவருடைய பக்தி மார்க்கத்துல இருந்து அவரை மாற்ற முடியல. அதான் சிரவணம். சிரவணம்ன்றது இறைவனின் பெருமைகளை காதால் இடைவிடாமல் கேட்பது. அப்படிப்பட்ட ஒரு வகையான பக்தி தான் சிரவணம். இதோட எக்ஸாம்பிள் சொற்பொழியும் வச்சுக்கலாம். இத இல்ல இந்த மாதிரி ஒரு சிரவணம் கேட்டு சுவாமி அடைஞ்சவங்களுக்கு எக்ஸாம்பிள்னா, அர்ஜுனனின் பேரன் பரீட்சித் மன்னன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய தன்னுடைய இறுதி காலத்துல சிவபெருமா கூறிய பாகவதத்தை கேட்டு முக்தி அடைந்தார். செகண்ட் கீர்த்தனம். கீர்த்தனம்னா பாடுறது.
சோ வாயால் இடைவிடாத சுவாமியை பத்தி பாடுறது அந்த பக்தி முறைக்கு கீர்த்தனம்னு பேர். சடகோப சுகபிரம்ம மகரிஷி இவங்க 2 பேருமே தன்னுடைய கீர்த்தனைகளால பக்தர்களை பரவசப்படுத்தி அவர்களை ஆன்மீக வழியில கொண்டு சென்னாங்க. அப்படிப்பட்ட சேவையால் அவங்க இறைவனை அடைந்தாங்க. ஸ்மரணம் 3வது, நாவால் சத்தமாக நாமத்தை உச்சரிப்பது. அகைன் பிரகலாதன் தான். அவருடைய அப்பா பெரிய அசுரகுலத்து அரசர். அவருக்கு அவர் ஆணையிட்டா செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தன்னுடைய சின்ன பையன் அவ சொல்ற ஹரி நாமத்தை, நாராயணா ஹரி அப்படின்னு நாமத்தை சத்தமா சொல்லக்கூடிய அந்த நாமத்தை அவரால நிறுத்த முடியல. அந்த மாதிரி அவர் பிரகலாதன் சொன்னதுனாலதான் சுவாமி அவரோட 24 மணி நேரம் ரட்சித்தார். அவர் எப்படியோ கொல்லணும்னு நினைச்சாரு. ஆனா எல்லா இடத்துலயும் அவரை சுவாமி காப்பாத்தினார். 4வது பாத சேவை. எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காம குறையாத பக்தியோட இறைவனின் பாதங்களுக்கு நமஸ்காரம், அவருக்கு செய்யக்கூடிய சேவை, அதுதான் பாத சேவை. இந்த பக்திய ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, மகாவிஷ்ணுவின் பத்னி லக்ஷ்மி தேவி இடைவிடாது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவின் பாதத்தில் அமர்ந்து இந்த சேவையை செய்யறாங்க. அர்ச்சனை, மனசுல எந்த ஒரு கலங்கமும் ஒரு தீய எண்ணங்களும் இல்லாம மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது இறைவனுக்கு செய்யும் பூஜை முறை. இதுதான் நம்ம அர்ச்சனைன்னு சொல்றோம். இதுவும் ஒரு பக்தி மார்க்கம். துருவன் அப்படின்ற வம்சத்துல வந்த பிருது மகாராஜா, இது ரொம்ப முக்கியமானவர். புலன்கள் அவருடைய பேர் அவர் மட்டும்தான் இந்த அளவுக்கு மலர்களை வைத்து அர்ச்சனை செய்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது வந்தனம். நம்மளுடைய 8 அங்கங்களும் நன்றாக நிலத்தில் படும்படி இறைவனை மனதார வணங்குவதுதான் வந்தனம். இது ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். ஹிமாச்சல் நம்மளுடைய யாத்திரை போறோம் இல்லைங்களா, கைலாஷ், அதுல திபெத்திய மக்கள் ஒரு அடிக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி போறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அதுதான். சோ 7th one தாஸ்யம். அதாவது இறைவனுக்கு பணியாளாக இருந்து ரொம்ப அன்போட நேசத்தோட தொண்டு செய்வது தாஸ்யம் அப்படின்ற ஒரு பக்தி முறை. சிம்பிளா சொன்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே அவனுக்கு சேவை பண்ணிட்டுறதுதான் என்னோட வேலை. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அனுமன். அவரை விட இந்த சேவையில வேற ஒருத்தரை நம்ம சொல்லவே முடியாது. அதனால்தான் அவருக்கு ராமரின் தாசர்ன்ற பெயரே வந்துச்சு. 8th one சத்தியம். இறைவனை தன்னுடைய பக்தனாக நினைத்து அவருடன் நட்பு கொள்வது. இது டக்கு நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அர்ஜுனன். ஏன்னா வந்திருப்பது இறைவன் தான்றது அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவரோட சிநேகமாகி அவருடைய நல்லது கெட்டதுல பகிர்ந்து அவர் கூட தன் வாழ்நாள் முழுவதும் டிராவல் பண்ணாரு இல்லையா. சோ அர்ஜுனன் இந்த எக்ஸாம்பிள் சத்தியம். அவருடைய நட்புக்கு எல்லையே கிடையாது. அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள நட்பு எல்லையே கிடையாது. ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் எந்த விதமான ஒரு தயக்கமும் இன்றி இறைவனுக்கு மனசார அர்ப்பணிப்பதே ஆத்ம நிவேதனம் அப்படின்ற ஒரு பக்தி முறை. இத ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சரணாகதி. யாரும் கிடையாது சுவாமி, நீங்க மட்டும்தான் அப்படின்ற சரணாகதி. இந்த சரணாகதியை அடைந்தவர் யாருன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாமனன் அவரை சொல்லலாம். வாமனன் அப்படின்ற தன் அவதாரத்திலிருந்து இறைவனுக்கு தன்னையும் சேர்த்து அவர் என்ன பண்ணாரு, தானம் கொடுக்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி வாமனாக வந்த பகவானுக்கு தன்னையும் சேர்த்து 3 அடி நிலம் கேட்டார். இதோட சேர்த்து தன்னையும் அதுல சேர்த்து கொடுத்தார். அப்படி பெற்ற அழியா புகழ் பெற்ற மகாபலி சக்கரவர்த்தி இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.
சோ இப்படிப்பட்ட பக்தி மார்க்கங்கள் மூலம் நாம இறைவனை அடையலாம். இந்த எல்லா வகையான பக்தியிலையும் பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருந்தது, நிதான், அதே மாதிரி அதோட பொறுமை. உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னு இல்லாம அவங்க அதை அனுபவிச்சு அதுக்கான பொறுமையோட அந்த பக்தியோட சுவாமிய சேவிச்சாங்க இந்த முறைகள்ல. சோ அந்த அம்மாவும் இந்த மாதிரி ஒரு பக்தி வகையில சுவாமிய அம்மா அப்படின்னு கூப்பிட்டதுனால நீங்க எனக்கு கொள்ளையா பிறக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சுவாமியும் சம்மதம் சொல்லிட்டார். அவருக்கான உடனே இந்த அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்றாங்க, நானு வந்தவர் ஒரு தத்தாத்திரேயர், யாரோ ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து தத்தாத்திரேயர் நினைச்சிட்டேன். நான் எதுவுமே சுவாமி இந்த பூஜை எல்லாம் எதுவும் முடியவே இல்லை, அதுக்குள்ள நான் வந்து பிக்ஷை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, அப்படியா, நீ வந்து இந்த பூஜை முடிச்சாலே நம்ம மகாவிஷ்ணுவுக்கு தான் நம்ம பிராமணர்களுக்கு அன்னமிட்டு அந்த என்ன பயன் மகாவிஷ்ணுக்கு தான் கொடுப்போம். அப்படிப்பட்ட விஷ்ணுவே நேரா வந்து உங்ககிட்ட வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்ற. அதனால அது நாம் செய்த ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கூட சப்த கஷேத்திரங்களான மகுரு, கரவீரம், பஞ்சாலேஸ்வரம் அப்படின்ற இடங்கள்ல மத்தியான நேரத்துல யாரு போனாலும் அன்னமிடுவாங்க. இது ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு சேவை. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து சண்டை போடுற மூட்ல வரலாம், இல்ல கோபத்தோட வரலாம், இல்ல மனசு சாபத்தோட வரலாம், எத்தனை வகையான ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு வகையான ஒரு உறுத்தலோட அவங்க வருவாங்கன்னா, வரவங்களை முதல்லாம் அந்த காலங்கள்ல வீட்டுக்கு வந்த உடனே அவங்களை முதல்ல உட்கார சொல்லலாம், உட்கார்ந்து தண்ணி குடிக்க சொல்லலாம். தண்ணிக்கு வந்து ரொம்ப பெரிய பவர் உண்டு. அது என்ன பண்ணும்னா ஆத்ம சாந்தம் பண்ணும், நம்மள ஆசுவாசப்படுத்தும். இப்ப தண்ணி கொடுத்த உடனே அவங்களுடைய கோபமோ சாபமோ இல்ல அவங்க சண்டை போடணும்னு வந்திருக்க மூடோ எதுவா இருந்தாலும் அது சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி பசியால வந்திருக்க ஒருத்தருக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா இந்த உலகத்துல அதனால வரக்கூடிய வாழ்த்தோ நிறைவான ஒரு வார்த்தையோ வேற எதுலயுமே கிடைக்காது. வயிறார சாப்பிட்டுட்டு வாயார வாழ்த்துவான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்போ சாப்பாடு சாப்பிட்ட இடத்துல அவங்களுக்கு தப்பான எண்ணங்களே தோணாது. அவங்கள வந்து தப்பான ஒரு சபிக்கணுமோ இல்ல வந்து வேற ஏதாவது சொல்லணுமோ, கோவமா திட்டணுமோ, சண்டை போடணுமோ, எப்படி வந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த உள்ள போன உணவு வந்து ஆத்ம திருப்தி கொடுத்துருக்கும். அவங்களுக்கு அதுக்கு மேல பேசவே வராது. அவங்க மறந்துடுவாங்க, வந்து நம்ம என்ன சொல்ல வந்தோன்றதையும் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய அவர் வந்து தண்ணிக்கும் அன்னத்துக்கும் உண்டு. சரி, சுவாமி வந்து கொடுத்துட்டார். அவர் வந்து சொன்ன மாதிரி அந்த அம்மா ஒரு நல்ல நாள் முகூர்த்த நிலையில ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தையின் ஜாதகத்தை பார்த்த சான்றோர் வந்து சொல்லிடுறாங்க, இவர் வந்து தெய்வத்தின் அம்சங்களை கொடுத்த பிறந்தவர். அதனால இவர் வந்து மற்ற சாதிகளுக்கு தீட்சை கொடுத்து உலகத்தை வந்து நல்ல மார்க்கத்துக்கு கொண்டு போவார். இது கேட்டவன அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்ல, இந்த வரத்தை வந்து நிறைவேற்றதுக்கு தான் சுவாமி நம்மகிட்ட அப்படி பிறந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவருடைய பாதத்துல சங்கு சக்கரை ரேகைகள் இருந்ததுனால அவருக்கு ஸ்ரீபாதன்ற ஒரு பேர் வச்சு அவர் அழகா வளர்த்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்க அவருக்கு உபநயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ ஒரு செகண்ட்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன பண்றாருன்னா, ஸ்ரீபாதர் அங்க இருக்கவர்கள் எல்லாருக்கும் வேதங்களை எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, குரு கிட்ட எதுவுமே கத்துக்கல, எங்கேயும் போய் யாருடைய
யார்கிட்டயும் எதையும் வாங்கிக்கல. ஆனா இப்படி எல்லாமே இவருக்கு தெரியுதே, எப்படி இப்படி அப்படி படிக்காம எப்படி இவருக்கு இது எல்லாத்தையும் வேதத்தெல்லாம் இவ்வளவு அழகா அழகா சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருந்துச்சு. அவரை மும்மூர்த்திகளின் அவதாரம் அப்படின்னு அவங்க தோண ஆரம்பிச்சுட்டு அவரை சேவிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. உடனே அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, பெண் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப சுவாமி என்ன பண்ணாரு தெரிஞ்சுட்டு, அப்பா எனக்கு பெண் தேடாதீங்க, ஆல்ரெடி எனக்கு ஒரு பொண்ணு தயாரா இருக்கா, எல்லா லட்சணங்களோட. அவ பேரு யோகஸ்ரீ. நான் அவளை கைப்பிடிச்சு சன்னியாசியா இருந்தா என்னுடைய பிறப்பின் ரகசியம். நான் ஸ்ரீவல்லபன் அப்படின்றதுனால எனக்கு குழந்தைங்க கிடையாது, ஆனாலும் நான் முக்தி அடைவேன் அப்படின்னு சொல்றேன். இத கேட்ட உடனே அப்பல ராஜாவுக்கும் சுமதி அம்மாவுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, இப்பதான் இந்த குழந்தை பிறந்து, ஒரு குழந்தை முடவன் குருடன் இல்லையா, இந்த குழந்தையோட நம்மளுடைய காலத்தை கழிக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அவரு கொடுத்த அந்த வாக்க நினைவுபடுத்தி இது நம்ம தடுக்க கூடாது அப்படின்ற ஒரு மனோபாவத்துக்கு வந்தார். ஆனா அவங்க கிட்ட தன்னுடைய குறைகளை கூடி அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட கேக்குறாங்க. அப்பா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா எங்களுடைய எல்லா துன்பமும் மறைஞ்சு போச்சு, நீ என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் இருப்பன்னு நினைச்சோம். ஆனா நீ இப்போ இப்படி சொல்ற, என்னுடைய ஒரு பையன் குருட, இன்னொருத்த முடவன், சோ இவங்களெல்லாம் யார் பார்த்துப்பாங்க, எங்களை விட்டுட்டு நீங்க போறீங்களே, அப்ப எங்களுடைய பிற்கால வாழ்க்கை என்ன பண்றது அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டமா கேக்குறாங்க. அப்ப சுவாமி வல்லமை படைத்தவராயிற்றே, அவர் என்ன பண்ணாரு, தன்னை பார்வையை அவங்க மேல செலுத்துறாரு. அவங்களுடைய கால் சரியா எடுத்து கண்ணு தெரியுது, அவங்க நல்ல தேகங்கள் பெற்றார்கள். அப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட, நீங்க பேரம் பெற்ற பிள்ளைகளோட நிறைய நாள் வாழ்ந்து முக்தி பெறுவீங்க அப்படின்னு சொல்லி காட்சி கொடுக்குறேன். அந்த காட்சியை பார்த்த உடனே அவங்களுக்கு அவங்களுடைய தம்பி தன்னுடைய பிள்ளை அப்படின்ற எண்ணம் எல்லாம் மாறி, அப்பதான் அவங்களுக்கு அந்த சுவாமியோட ரூபம் அவங்களுக்கு மனசுல பதியும் போதுதான் தெரியுது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இந்த கலியுகத்துல பிறந்ததுனால எல்லாமே என்னது, எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது கலி தரணும். அப்படியான கலியுகத்துல பிறந்ததுனால உங்களுக்கு பால் கொடுத்த மமதை, அதனாலயும் எனக்கு நீங்க என் கூடவே இருக்கணும்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா உங்களே இந்த ரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறமா என்னுடைய அகங்காரம் அழிந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்போ சுவாமி தன்னுடைய நிஜ ரூபத்தை அவங்களுக்கு காட்டுறாரு. காட்டின உடனே அந்த அம்மா அப்படியே பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிடறாங்க. இந்த என்னுடைய ரூபத்தை நீங்க எப்பயும் மனசுல வச்சுட்டு இருங்க, உங்களுடைய அஞ்ஞானம் அகன்று நீங்க நீடூடி வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அங்கிருந்து துவாரகை காசி அப்படின்ற இடங்களை தரிசித்துட்டு போகன் என்ற ஒரு கஷேத்திரத்தை வந்தாரு. இப்போ இந்த சத்சங்கம் அப்படின்றத நம்ம ஏன் ரெகுலரா கேட்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன் நமக்கு வாரத்துல ஒரு நாள், இல்ல ஒரு நாளையில 1 மணி நேரம், இல்ல ஒரு 10 நிமிஷம், இல்ல ஒரு மாசத்துல ஒரு நாள், இப்படி எல்லாம் கேட்கணும்னு சொல்றாங்களே, அதுக்கான என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பசு கிட்ட இருந்து ஒரு பால் நம்ம கறக்கிறோம். அந்த கறந்த பாலை வச்சிருந்தா
வெளியிலயோ சாதாரணமா வச்சிருந்தா கூட காசுனா கூட 2 மணி நேரம் அந்த பால் கெடாம இருக்கும். காய்ச்சி வச்சீங்கன்னா இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கெடாமல் இருக்கும். அதையே கொஞ்சம் தயிராக்கி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 நாள் நம்ம யூஸ் பண்ணணும். அதையும் மீறி அதை வெண்ணெய் ஆக்கணும் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் அது கெடாம இருக்கு. அதையே நம்ம நெய் ஆக்கணும்னு வச்சுக்கோங்க, பல மாதம் அதை அனுபவிக்கலாம். அதனுடைய ருசியை நம்ம அனுபவிக்கலாம். சோ இதுல என்ன தெரியுது, உன்னை உருக்க உருக்க மட்டும்தான் உயர்வு கிடைக்கும். நாம நல்ல விஷயங்களை கேட்க கேட்க கேட்கதான் நம்ம ஐந்திரியங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்ல விஷயங்களை கேட்டு நம்மள உயர்த்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விஷயங்களை கேட்டு நல்லபடி நல்ல பாதையில நம்ம போனோம்னா கண்டிப்பா நம்ம இறைவனை அடையலாம். சோ இதுக்கு கண்டிப்பா நமக்கு இந்த சத்சங்கம்ன்ற ஒரு அழகா நம்ம மேம்படுத்தி கொள்ள நமக்கு நம்ம மாஸ்டர் கொடுத்திருக்காரு. சில காலம் இது சில இடங்கள்ல மறைந்து தொலைந்து கூட போயிருக்கலாம். ஆனா அதை திருப்பி நமக்கு கொடுத்து நம்மள ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு வந்தது நம்ம மாஸ்டரோட இந்த சத்சங்கம். கடைசியா குரு கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு கடாட்சம் பரிபூர்ணம் அப்படின்னு. ஒரு குரு இருந்தா மட்டும்தான், அவருடைய அருள் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய மேன்மையான முக்தி நிலையை நம்ம அடைய முடியும். அதுக்கு சத்குருவின் ஆசைகளும் ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு எப்பயும் தேவை. அதுக்கு சத்சங்கம், பாராயணம், இப்படிப்பட்ட விஷயங்கள், சொற்பொழிவுகளை கேட்கறது, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே வந்தோமா நம்முடைய மனதும் எண்ணங்களும் தூய்மையடைந்து நம்ம மேன்மையான பாறைக்கு எடுத்து செல்லும். இன்னைக்கு இந்த சத்சங்கத்தை மாஸ்டரோட ஆசையோட நல்லபடியா செலுத்து. सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।